வெறும் வயிற்றுல ஒரு 60 மில்லி தொடர்ந்து ஒரு 30லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா, சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கரைத்து உடைத்து வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மை வாழைத்தண்டில் இருக்க அந்த மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த 2 ஊட்டச்சத்துலையும் அதிக அளவில் இருக்குது. ஒருவேளை கிட்னி ஸ்டோன் இல்லை, நான் வரக்கூடாது, ப்ரிவென்ஷனுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா வாழைத்தண்டை வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை உங்கள் மதிய உணவில் கூட்டு மாதிரி இல்லை பொரியல் மாதிரி இல்லை சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சேர்க்கலாம். சாம்பாரில் வாழைத்தண்டு சாம்பார் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த வாழைத்தண்டை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனும் சரி இல்லை சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய யூரிக் ஆசிட் ஸ்டோன் இது ரெண்டுத்தையுமே உருவாகிறத தடுக்கக்கூடிய தன்மை வாழைத்தண்டில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதோட மட்டும் இல்லை, சிறுநீர் கடுப்பு ஏற்படாமல் தடுக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனே வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் வாழைத்தண்டை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கணும். வாழைத்தண்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 இல்லை 5 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் இருக்குது